அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது லன்ச் ரெசிபிக்கு நிறையா பேர் தக்காளி சாதம் செய்வீங்க. அதே நம்ம குயிக்காகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரை காய வச்சுக்கிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க, ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க, நெய் சேர்த்துக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறம் இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 துண்டு பட்டை, இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை கிளறி விடுங்க. இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும், அதனால் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் கீறிட்டு. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இப்போது வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுமே அடுப்பை ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமாக வச்சுட்டு அதை நல்லா கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுமே நம்மளுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும், அதனால் நல்லா கிளறி விடுங்க. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமாகவே இருக்கட்டும். இப்போ இது கூட நான் 5 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கிளறி விட்டு இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட தேவையான அளவு மசாலாவும் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா இது மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இந்த தக்காளி ஃபுல்லாக நல்லா மசிஞ்சு நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும். அப்போ இடையில அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு பாருங்கள், நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் ரைஸ் தான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னா 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி 1 கப்புக்கு 1/2 கப் மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் ரைஸ் அப்படிங்கிறதுனால 1 கப்புக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க வச்சுக்கிறோம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி கொதிச்சதுமே இப்போ நம்ம அரிசியை இதில் சேர்த்துக்கிடலாம். அரிசி இது கூட சேர்த்துட்டு பாருங்கள், ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இப்போ நல்லா கொஞ்சம் கொதி வந்துருச்சு. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிடலாம். மல்லித்தலை சேர்த்துட்டு கரெக்டாக மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டுக்கோங்க. மூணு விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரீம்லாம் போனதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணுறோம் குக்கரை. நீங்களே பாருங்கள், நம்மளோட தக்காளி சாதம் எந்த அளவு கலர்ஃபுல்லாகவும் உதிரியாக வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு கொடுத்து விட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு உதிரியாக இருக்கும். அதே மாதிரி பசங்களும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. இதுக்கு சைடிஷாக முட்டை, தயிர் பச்சடி, அதே மாதிரி நான்வெஜ் கிரேவி அந்த மாதிரி நான் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பாருங்கள், எந்த அளவுக்கு அடி பிடிக்காமல் வந்திருக்குன்னு. கொஞ்சம் கூட அடி பிடிக்கலை. நான் சொன்ன அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.